மாணவர்களே வணக்கம். வரலாறு மேல்நிலை 2ஆம் ஆண்டு பாடம் 7 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் என்ற தலைப்பில் முதல் தொகுதியை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் எந்தெந்த தலைப்பில் பாடத்தை பார்க்க போகிறோம் என்று பார்த்தால், ஆகஸ்ட் கொடை, தனிநபர் சத்தியாகிரகம், காங்கிரசிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நீக்கப்படுதல், லாகூர் தீர்மானம், கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை, வெள்ளையனே வெளியேறு இழக்கம், இதுபோன்ற தலைப்புகளில் தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். மாணவர்களே, இந்திய தேசிய போராட்டத்தில் இறுதி கட்டத்தை நாம் வந்துவிட்டோம். உங்களோடு ஒரு சில வினாக்களை கேட்டுக்கொண்டு நாம் பாடத்திற்கு உள்ளே செல்லலாம். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார்? இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியவர் யார்? பதில் பகத்சிங் அவர்கள். அன்பு மாணவர்களே, இந்திய தேசிய இயக்கம் என்பது திடீரென தோன்றியது இல்லை. முன்பு பாடத்தில் பார்த்திருப்பீர்கள். இந்திய தேசிய இயக்கம் 1885க்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறுகிறது. அதன் பிறகு 1885 ஆரம்பித்து பல கட்டங்களாக பிரிந்து நாம் இந்த இந்திய தேசிய போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதன்படியில் நாம் இறுதி கட்டத்தை எட்டப் போகிறோம். இத்தருணத்தில் உலக அரங்கில் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரியும், 2ஆம் உலகப் போர் 1939ஆம் ஆண்டு தொடங்கி 1945 ஆண்டு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் நம் இந்திய சுதந்திர போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டுகிறது. அன்பு மாணவர்களே, 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்குகிறது. அதில் அந்த போர் தொடங்கும் பொழுது நம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் வைஸ்ராயாக இருந்தவர் தான் லின்லித்கோ பிரபு. அந்த லின்லித்கோ பிரபு அவர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் செய்யாமல், யாருடைய அனுமதியும் பெறாமல், இந்திய ராணுவ வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக போரிட வர வேண்டும் என்று எந்த அனுமதியும் பெறாமல், யாரிடமும் அனுமதி பெறாமல், குறிப்பாக இந்திய தேச தலைவர்களிடம் அனுமதி பெறாமல் அறிவிப்பு விடுகிறார். இது இந்திய தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி எங்களுடைய அனுமதி பெறாமல் நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக 2ஆம் உலகப் போரில் எங்கள் நாட்டுடைய இந்திய ராணுவ வீரர்களை இறக்கலாம் என்று மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகிறார்கள். அந்த நேரத்தில் 1939ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒரு சில மாகாணங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசாங்கத்தில் நடத்தி கொண்டிருந்தது. இவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் காங்கிரஸ் மாகாணம் ஆட்சி செய்ததோ நாங்கள் எங்கள் எதிர்ப்பை காண்பிக்கிறோம் என்று தங்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள். இது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்தது. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இது நாம் பெரிய கவலையாக இருக்கிறது என்ற லின்லித்கோ பிரபு நினைத்து இந்தியர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், இந்தியர்களை தங்கள் பக்கத்தில் இழுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் எப்படியாவது இந்திய ராணுவ வீரர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அதுதான் ஆகஸ்ட் கொடை. அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, ஆகஸ்ட் பிரகடனம். ஆகஸ்ட் கொடை என்றாலும் ஆகஸ்ட் பிரகடனம் என்றாலும் ஒன்றுதான். இந்த ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார் என்றால் வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு அவர்கள். 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கிறார். ஆதலால் இது ஆகஸ்ட் கொடை என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாடப்பகுதியில் ஆகஸ்ட் கொடை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படி என்ற ஒரு கேள்வி உள்ளது. ஆகஸ்ட் கொடை வெளியிடப்பட்ட ஆண்டு 1940ஆம் ஆண்டு மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியிடுகிறார். அந்த ஆகஸ்ட் கொடையில்
என்ன கருத்துக்கள், என்ன சரத்துகள் உள்ளடக்கியுள்ளது? அந்த ஆகஸ்ட் கொடையில் என்ன சொல்கிறார்கள் என்றால், வரையறுக்கப்படாத தேதியில் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கி விடுவோம். அடுத்ததாக வைஸ்ராய்க்கென்று ஒரு குழு இருக்கிறது, அதாவது அரச பிரதிநிதி செயற்குழு என்று அழைப்பார்கள். அந்த குழுவில் நாங்கள் அதிகமாக இந்தியர்களை சேர்த்துக் கொள்வோம். அடுத்ததாக போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்கெடுக்குவதற்காகவும் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்வதற்காகவும் நாங்கள் ஒரு குழு ஏற்படுத்துகிறோம். அந்த குழுவுக்கு பெயர் போர் ஆலோசனை குழு. அந்த குழுவில் நாங்கள் இந்தியர்களை அதிகமாக இணைத்துக் கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய அரசியலில் ஏதாவது சீர்திருத்தம் செய்தால் சிறுபான்மையினர், சுதேச அரசுகள் ஆகியோருடைய சம்மதத்தை பெற்றுதான் நாங்கள் எந்தவித அரசியல் சீர்திருத்தமும் செய்வோம் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போர் முடிந்த பிறகு இந்திய மக்களுக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுவதற்கு நாங்கள் வாய்ப்பளிப்போம் என்று இந்த ஆகஸ்ட் கொடையில் விவரிக்கிறார். இது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. என்ன ஏமாற்றம் என்றால், நாம் விடுதலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம், அவர்கள் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய காங்கிரசுக்கும் இந்திய தேச தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் நேரு அவர்களிடம் இந்த ஆகஸ்ட் கொடையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார், வைஸ்ராய் பிரகடனம் பிறக்கும் போதே செத்து விட்டது, இதை தவிர நாம் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை என்று அறிவிக்கிறார். வைஸ்ராயின் பிரகடனம் பிறக்கும் போதே செத்து விட்டது என்று கூறுகிறார். இது இந்திய தலைவர்கள் மத்தியில் இந்த ஆகஸ்ட் கொடை எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்று தலைவர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் காந்தியடிகள் மற்றொரு சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார். அந்த சத்தியாகிரகத்துக்கு பெயர் தான் தனிநபர் சத்தியாகிரகம். அன்பு மாணவர்களே, முதலில் தனிநபர் சத்தியாகிரகம் என்றால் என்ன, ஏன் அந்த அவசியம் வந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகள் பல்வேறு கோணங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காந்திஜி கூறுகிறார், இந்த அராஜக ஆங்கிலேய அரசாங்கத்தை தூக்கி எறிவதற்கு ஒவ்வொரு இந்தியனும் தனித்தனியாக போராட வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய எதிர்ப்பு அவர்களுக்கு புரியும். ஆதலால் நாம் அனைவரும் தனித்தனியாக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை நான் அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வார்தா என்ற நகரில் தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிவிக்கிறார். எதற்காக நான் அறிவிக்கிறேன் என்று அதையும் கூறுகிறார். எதற்காக அறிவிக்கிறேன், இந்த அராஜக ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதை வலுவிழக்க செய்யாமல் இருக்க வேண்டும், அதனால் நாம் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்க வேண்டும். புரிகிறதா மாணவர்களே? நாம் ஆங்கிலேயரை எதிர்ப்பதை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, அவரை எந்த விதத்திலும் நாம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் தனிநபர் சத்தியாகிரகம். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தியாகிரக போராட்டக்காரர்கள் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அனைத்தையும் காந்தியடிகள் அறிவிக்கிறார். அதன் முதல் கருத்தாக சத்தியாகிரகிகள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் போராட்டத்தில் எதை மையப்படுத்த வேண்டும், பேச்சுரிமையை மையப்படுத்த வேண்டும். ஆங்கிலேயருக்கு எதிராக பேச்சுரிமையை மையப்படுத்தி நாம் போராட வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் சத்தியாகிரகிகள் போராடக்கூடிய தேதி, நேரம், இடம் இவை அனைத்தையும் மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்து விட வேண்டும். பயம் கொள்ளக்கூடாது. நாம் எந்த இடத்தில் எப்பொழுது எப்படி போராட போகிறோம் என்பதை மாவட்ட நீதிபதிகளுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்றும் காந்தியடிகள் அறிவுறுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்தியாகிரகிகள் என்ன முழங்க வேண்டும் அதையும் அறிவிக்கிறார். என்னெல்லாம் அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தனிநபர் சத்தியாகிரகிகள் முழங்க வேண்டும் என்பதையும் காந்தியடிகள் அறிவிக்கிறார். பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ ஒருபோதும் உதவி செய்ய கூடாது. மாணவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிரிட்டிஷாருடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி செய்யக்கூடாது என்று கூறுகிறார். அதுபோல எக்காலத்திலும்
வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது என்றும் கூறுகிறார். இதுதான் சத்தியாகிரகிகளுடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கிறார். தனிநபர் சத்தியாகிரகத்துடைய போராட்ட களத்தில் முதலில் இறங்கியவர் ஆச்சாரியா வினோபா பாவே. அவர்தான் முதலில் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார். அன்பு மாணவர்களே, நாம் இப்பொழுது அடுத்த தலைப்புக்கு செல்கிறோம். வினோபா பாவா எப்படி தனிநபர் சத்தியாகிரகத்தை கையாண்டார்? அண்ணல் காந்தியடிகள் கூறிய கருத்தை எல்லாம் உள்வாங்கி வினோபா பாவே அவர்கள் மகாராஷ்டிரத்தில் அமைந்த பாவனார் ஆசிரமத்திற்கு அருகே 1940 அக்டோபர் 17 தன்னுடைய முதல் சத்தியாகிரகத்தை தொடங்குகிறார். சத்தியாகிரகத்தை தொடங்கி அங்கு தன்னுடைய முழக்கத்தை அறிவிக்கிறார். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அவர் கைது செய்யப்படுகிறார். அடுத்த கட்டமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் அவர் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குவதற்கு முன்பே கைது செய்யப்படுகிறார். இப்படி தனிநபர் சத்தியாகிரகம் தொடராமலேயே அங்கும் இங்குமாக ஆங்கிலேயர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் காந்தியடிகள் தனிநபர் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கிறார். இப்படித்தான் மாணவர்களே தனிநபர் சத்தியாகிரகம் சென்றது. ஆனால் நீண்ட காலமாக செல்லவில்லை. இந்த நேரத்தில் இந்திய தேசிய அரசியலில் ஒரு சின்ன சிக்கல்கள் வருகிறது. என்ன அந்த சின்ன சிக்கல்கள்? ஒரு சில சிக்கல்கள் இந்திய தேசிய அரசியலில் உள்ளே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறது. அதில் முதல் நிகழ்வு என்னவென்றால், காங்கிரஸில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நீக்கப்படுகிறார். அன்பு மாணவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்றவுடன் நாம் முந்தைய பகுதியில் பார்த்திருப்போம். இல்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் அவரை பற்றி நன்றாக படிப்போம். நம் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்கை வகித்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஜெய்ஹிந்த் என்று முழங்கியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி செல்லுங்கள் என்று கூறியவர் தான் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவர் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக 1838 பதவியேற்கிறார். அடுத்த ஆண்டிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக போட்டியிடுகிறார். ஆனால் அதற்கு காந்தியடிகள் விரும்பவில்லை. காந்தியடிகளுக்கும் நேதாஜி அவர்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வருகிறது. ஆனால் போட்டியிடுவேன் என்று சூளுரைக்கிறார் நேதாஜி அவர்கள். அந்த தேர்தலில் காந்தியடிகளுக்கு எதிராக இவர் வெற்றி பெறுகிறார். ஆனால் இது காந்தியடிகளுக்கு பிடிக்கவில்லை. ஆதலால் 1939 இந்திய தேசிய காங்கிரஸ் பதவியிலிருந்து விலகுகிறார் நேதாஜி அவர்கள். அடுத்த தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆதலால் காங்கிரசிலிருந்து விலகிய நேதாஜி அவர்கள் சுதந்திர போராட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் காங்கிரசின் பின்புலத்திலாவது நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு புது கட்சியை ஏற்படுத்துகிறார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற கட்சியை ஏற்படுத்துகிறார். அந்த கட்சியை ஏற்படுத்தி தன்னுடைய வழியை வேறொரு பாதையில் கொண்டு செல்கிறார். இந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் மிகப்பெரிய குழப்பம் வருகிறது. அந்த குழப்பம் என்னவென்றால், பல இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து உறுப்பினர்கள் வெளியேறுகிறார்கள். அது காங்கிரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது. எப்படி இழப்பு என்றால், இந்திய தேசிய காங்கிரஸ் பல்வேறு இடங்களில் தங்களுடைய உறுப்பினர்களை இழக்கிறது. இந்திய தேசிய காங்கிரசுடைய பலம் குறைகிறது. தன்னுடைய ஆதரவாளர்களை பல இடங்களில் இழக்கிறது. எடுத்துக்காட்டாக 1938-39 4.5 மில்லியனாக இருந்த உறுப்பினர்கள் 1940-41 1.4 மில்லியனாக சரிகிறார்கள். இதற்கு காரணம் நம்முடைய நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து விலகியதும் ஒரு காரணம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சிக்கல் நம்முடைய இந்திய தேசிய அரசியலில் உருவாகிறது. அது என்ன சிக்கல் என்றால், லாகூர் தீர்மானம். அந்த லாகூர் தீர்மானத்தில் என்ன கூறப்பட்டிருந்தது? லாகூர் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1940 மார்ச் 23. என்ன அது லாகூர் தீர்மானம்? 1940 மார்ச் 23 அகில இந்திய முஸ்லிம் லீக் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த தனிநாடு கோரிக்கை திடீரென தோன்றியதல்ல, 1930 தோன்றிவிட்டது. ஆனால் லாகூர் தீர்மானத்தில் எங்களுக்கு கட்டாயமாக தனிநாடு வேண்டும் என முழக்கமிடுகிறார்கள். இது இந்திய அரசியலில் மிக சிறிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதற்கு மறைமுகமாக
ஆங்கிலேயர்கள் தூண்டுதலாக இருக்கிறார்கள். இதற்கு மறைமுகமாக ஆங்கிலேயர்கள் தூண்டுதலாக இருக்கிறார்கள். இதுவும் ஒரு இந்திய தேசிய அரசியலில் சின்ன சிக்கலாக மாறியது. இப்படி நம்முடைய இந்திய தேசிய போராட்டம் சென்று கொண்டே இருக்கிறது. நேரத்தில் உலகப் போரில் வேறு விதமான மாற்றம் வருகிறது. அது என்ன விதமான மாற்றம் அப்படி என்று பார்த்தால், இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி இந்த ஒரு பக்கமும் இங்கிலாந்து ஒரு பக்கமும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த போரில் போரின் இறுதி கட்டம் அதாவது இறுதி கட்டத்திற்கு முன்பு இங்கிலாந்திற்கு சாதகமாக சென்றது. ஒரு கட்டத்தில் ஜெர்மனி பக்கமும் ஜப்பான் பக்கமும் போர் முகம் வெற்றி முகம் திரும்பி போகிறது. அந்த நேரத்தில் ஜப்பான் பல இடங்களில் பல நாடுகளை கைப்பற்றிவிட்டது. எடுத்துக்காட்டாக பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, இந்தோசீனா, மலேசியா, பர்மா போன்ற பகுதிகளை ஜப்பான் கைப்பற்றிவிட்டது. இது ஆங்கிலேயருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. என்ன அச்சம் என்றால், ஏனெனில் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானுடைய அடுத்த இலக்கு இந்தியாவை நோக்கிதான் செல்லும் என்று ஆங்கிலேயர்கள் கவலை கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் 1941 டிசம்பர் 7 அமெரிக்காவிற்கு சொந்தமான முத்து துறைமுகத்தை ஜப்பான் தாக்குகிறது. இன்னும் ஆங்கிலேயருக்கு ஒரு பயம் வருகிறது. எப்படியாவது இந்திய தேசிய காங்கிரசுடைய ஆதரவையும் இந்திய மக்களுடைய ஆதரவையும் பெற்றால்தான் ஜப்பானை இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தாமல் பாதுகாக்க முடியும் என்று எண்ணி இந்திய தேசிய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆங்கிலேய அரசாங்கம் விரும்புகிறது. அந்த நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அறிவிப்பை விடுகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு எங்களுக்கு விடுதலை அறிவித்து விட்டால் எங்களுடைய இராணுவ வீரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் தீர்மானமும் நிறைவேற்றுகிறது. இந்த நெருக்கடியான காலத்தில் தான் ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். எப்படியாவது இந்திய தேசிய தலைவர்களை கவர வேண்டும், இந்திய இராணுவ வீரர்களை ஆங்கிலேயருக்கு சாதகமாக போரில் இறங்க செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த குழு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 நீங்கள் பார்க்கக்கூடிய படம் அதுதான். கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகிறது. நம்முடைய அடுத்த தலைப்பு கிரிப்ஸ் தூதுக்குழு. இது போன்ற சிக்கலான நேரத்தில் தான் கிரிப்ஸ் அவர்களுடைய தலைமையில் இந்தியாவிற்கு ஒரு குழு வருகிறது. சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் என்பார்கள் அவரை. அவருடைய தலைமையில் 1942 மார்ச் 22ஆம் நாள் இந்தியா வந்தடைகிறது அந்த குழு ஒவ்வொருவராக தனித்தனியாக இந்திய தேச தலைவர்களை சந்திக்க வேண்டும் என ஆசைப்படுகிறது. அப்படி பல அம்சங்களை கொண்ட அந்த குழு ஒரு சில கருத்துக்களை உள்ளடக்கி வருகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், போருக்கு பின் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கி விடுவோம், இந்தியாவிற்கென ஒரு அரசியல் சாசன வரைவு குழுவை ஏற்படுத்தி விடுவோம், அந்த வரைவு குழுவில் மாகாண சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் சுதேச அரசுகளில் நியமிக்கப்பட்டவர்களையும் கொண்டு ஏற்படுத்தப்படும். எந்த மாகாணமாவது அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஆங்கிலேய அரசோடு தனி ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று கிரிப்ஸ் தூதுக்குழு குறிப்பிடுகிறது. இது இந்திய தலைவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. நாம் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் கிரிப்ஸ் நாங்கள் டொமினியன்ஸ் வழங்குகிறோம், விரைவில் அரசியல் சாசனம் ஏற்படுத்தி விடுவோம் என்று சொல்கிறார் என்று மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகிறார்கள். அந்த நேரத்தில் நேரு கூறுகிறார், நான் இந்த கிரிப்ஸ் முன்மொழிவை வாசிக்கும் பொழுது கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் என்று கூறுகிறார். இப்படி ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்திய தேசிய காங்கிரசுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. ஒரு புறம் விடுதலைக்கான எந்த உறுதியையும் ஆங்கிலேய அரசு எடுக்கவில்லை, மற்றொரு புறம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அச்சு நாடுகளோடு கைகோர்த்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர தயாராகி கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும் என கூக்குரல் இடுகிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் தான் காந்தியடிகள் அவர்கள் வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தை தொடங்குகிறார். மாணவர்களே, இப்பாடத்தின் அடுத்த தலைப்பு வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியதுதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இவ்வளவு காலமாக நாம் ஆங்கிலேயரோடு அகிம்சை வழியில்
எவ்வளோ பேசி பார்த்தோம், எவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தோம். ஆனால் அகிம்சையை முன்னெடுத்து சென்ற காந்திஜியையே கோபப்படுத்தி மிகப்பெரிய இலக்கமாக மாறியதுதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் மாதம் 1942 வருடம் தொடங்கப்படுகிறது. நாள் 8ஆம் நாள். இதுக்கு பேரே ஆகஸ்ட் புரட்சி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய இயக்கம் தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவித்துவிட்டு மிக கோபமாக பேசுகிறார். செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. மிகப்பெரிய கடும் கோபத்தம் வந்துவிட்டது காந்தியடிகளுக்கு. செய் அல்லது செத்து மடி என முழங்குகிறார். இந்திய தேசத்துக்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம் என்ன முழக்கமிட்டார். இந்த நேரத்தில் ஆங்கிலேய அரசு காந்தியடிகளை கைது செய்கிறது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் 1942 வருடம் காந்தியடிகளை கைது செய்கிறது. இந்த செய்தி இந்தியா முழுக்க பரவுகிறது. காந்தியடிகளுடைய கைதை கண்டித்து இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகின்றன. காந்தியடிகளுக்கு ஆதரவாக டாடா இரும்பு தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலை ஊழியர்கள், ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைக்கு செல்லாமல் போராட்டத்தை இறங்கினார்கள். இப்போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேய அரசு பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறது, அடக்குமுறைகளை கையாளுகிறது. ஒரு கட்டத்தில் இந்திய வைஸ்ராய் லிலித்கோ பிரபு சர்ச்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின்பு இந்தியாவில் கவலை கொள்ள வைக்கும் ஒரு செயல்தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அது மட்டுமில்லாமல் உலக நாடுகள் மத்தியில் கவனத்தை மாற்றுவதற்காகவும் போராட்டத்தின் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் ராணுவ காரணங்களுக்காக உலகின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு போராட்டத்தில் அடக்குமுறைகளை ஏற்படுத்துகிறார், கொண்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சியாளர்கள் இந்தியா முழுக்க ரொம்ப வீறு கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சியாளர்கள் ஒரு சில பகுதியை கைப்பற்றி அப்பகுதிகளுக்கு தேசியவாத அரசை பெயர் வைக்கிறார்கள். தேசியவாத அரசு என பெயர் வைக்கிறார்கள். அடுத்த கட்டமாக ஒரு சில இடங்களில் சுதந்திர அரசு, அதாவது தேசியவாத அரசு என்பது சுதந்திர அரசு என்று கூறும் அளவுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தம்லோ சாட்டியா ஜர்கார் என்ற பெயர் வைத்தார்கள். அதற்கு அடுத்ததாக போராட்டம் வேற கட்டத்திற்கு போகிறது. பல்வேறு தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள். எடுத்துக்காட்டாக ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுத் பட்வர்தன், யூசுப் மெஹ்ரலி, ராம் மனோகர் லோகியா போன்ற தலைவர்கள் இப்போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள். அடுத்ததாக போராட்டத்தின் இரண்டாவது கட்டமாக போராட்டம் கிராமத்தை நோக்கி செல்கிறது. இதுவரைக்கும் நகரத்தில் இருந்த தொழிலாளர்கள், நகரத்தில் இருந்த புரட்சியாளர்கள் எல்லாம் போராட்டத்தை வழிநடத்தினார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக போராட்டம் கிராமத்தை நோக்கி செல்கிறது. கிராமத்தில் இருந்த புரட்சிக்காரர்கள், போராட்டக்காரர்கள் அனைவரும் கொரில்லா போர் முறையில் போராட்டத்தை வழிநடத்துகிறார்கள், ஆங்கிலேயர்களை தாக்குகிறார்கள். இப்படி போராட்டம் அடுத்த கட்டமாக கிராமம் கிராமமாக பரவுகிறது. அப்பொழுது ஆங்கிலேய அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது போராட்டத்தை நிறுத்த வேண்டும், எப்படியாவது போராட்டத்தை நிறுத்தி இந்த போராட்டம் வெளியே செல்லாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காந்தியடிகள் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருக்கிறார். 1943 பிப்ரவரி 10ஆம் நாள் உண்ணாவிரதத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். இதுவும் இந்தியா முழுக்க பரவுகிறது. இன்னும் போராட்டம் வேகமாக செல்கிறது. ஆங்கிலேயர்களால் துப்பாக்கிக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 1000க்கும் மேற்பட்டவர்கள். இப்படி ஆங்கிலேய அரசு அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டே இருக்கிறது. எப்படியாவது இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பத்திரிகைகளை எல்லாம் தடை செய்து விட்டார்கள், கூட்டம் போடுவதற்கு தடை செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் புரட்சியாளர்கள் மும்பை நகரில் ஒரு புதுவித யுக்தியை கையாளுகிறார்கள். அது என்ன யுக்தி என்றால் ரகசிய வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவுகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு வானொலி ஒளிபரப்பு முறையை நிறுவினார்கள். அந்த ரகசிய வானொலி ஒளிபரப்பிற்கு வித்திட்டவர் யார் என்று பார்த்தால் உஷா மேத்தா அவர்கள். அவருடைய உறுதுணையால் அந்த ரகசிய வானொலி ஒளிபரப்பு ஏற்படுத்தப்படுகிறது. இந்தியா முழுக்க வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய
போராட்டத்தின் வீரியத்தை பரப்புகிறார்கள். இப்படி இந்தியா முழுக்க போராட்டம் பரவி கொண்டே இருக்கிறது. இது ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய பேரிடியாக மாறுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எப்படியாவது இந்த போராட்டத்தை அடக்க வேண்டும் என ஆங்கிலேய அரசு நினைக்கிறது. ஆனால் இந்தியா முழுக்க இந்த போராட்டம் ரொம்ப வேகமாக பரவுகிறது. ஆதலால் என்ன செய்யலாம் என்று ஆங்கிலேயர்கள் யோசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் 1900 மே 6 காந்தியடிகள் விடுவிக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அன்பு மாணவர்களே, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். வெள்ளையனே வெளியேறு இயக்க கூட்டம் அறிவித்த பொழுதே நம் சென்னையிலிருந்து, நம் தமிழகத்திலிருந்து பல தலைவர்கள் கலந்து கொண்டு ஊர் திரும்பி வந்தார்கள். அந்த நேரத்திலேயே கைது செய்யப்பட்டார்கள். எடுத்துக்காட்டாக நம்முடைய காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை, கோவை, நெல்லை போன்ற இடங்களில் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. போராட்டத்தை அடக்குவதற்காக மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் கைது செய்து அமராவதி சிறைச்சாலைக்கு மாற்றுகிறார்கள். இப்படி தமிழகத்திலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் சென்றது. இந்த நேரத்தில் மீண்டும் சொல்கிறேன், காந்தியடிகளை விடுதலை செய்து விட்டார்கள். அடுத்ததாக இந்தியாவின் வைஸ்ராயாக வேவல் பிரபு பதவியேற்கிறார். பதவியேற்ற வேவல் பிரபு என்ன செய்ய வேண்டும் என யோசிக்கிறார். எப்படியாவது இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும். வேற வழி இல்லாமல் காந்தியடிகளை விடுதலை செய்து விட்டார்கள். அப்போது அவர் யோசிக்கிறார், இனிமேல் நாம் இந்தியர்களோடு, இந்திய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே வழி, வேற வழியே இல்லை. நாம் இந்திய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அறிவிக்கிறார். இப்படித்தான் மாணவர்களே, இந்த பாடத்தில் ஆகஸ்ட் கொடை என்றால் என்ன, தனிநபர் சத்தியாகிரகம் என்றால் என்ன, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரசிலிருந்து எப்படி விலகினார், அது எப்படி சிக்கலை ஏற்படுத்தியது, லாகூர் தீர்மானத்தின் முக்கியத்துவம் என்ன, அதன் பிறகு இரண்டாம் உலக போரின் முடிவு தருணத்தில் நம்முடைய இந்தியர்கள் என்ன விதமான போராட்டத்தை வழிநடத்தினார்கள், குறிப்பாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறியது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி விடுதலை செய்யப்பட்டார், பிறகு போராட்டம் எப்படி முடிந்தது, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக உங்களிடம் இந்த பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஆகஸ்ட் கொடையை அறிவித்த வைஸ்ராயின் பெயர் என்ன? லின் லித்கோ பிரபு. வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தின் போது ரகசிய வானொலி ஒலிபரப்பு முறையை ஏற்படுத்தியவர் யார்? உஷா மேத்தா. அன்பு மாணவர்களே, நாம் மற்றொரு தலைப்பில் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.